அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையின் மூலமாக நிறைய பேர் அவங்களோட உடல் ரீதியான உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே குணமடைஞ்சிருக்காங்க. அதில் குணமடைஞ்சவங்க அவங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ரபை குடிகாரில் பேசுகிறாங்க. எனக்கு சுகரு, தூக்க பிரச்சனை, கால் எரிச்சல், வயிற்று புண்ணு, இந்த மாதிரி எனக்கு உடம்பு பிரச்சனைகள்லாம் லிஸ்ட்டு போடுற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுட்டு கிடந்தேன். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மருந்து எடுத்தும் எனக்கு சரியான ரிசல்ட்டு எனக்கு கிடைக்கல. மன திருப்தி கிடைக்கல. பிரச்சனை அதிகமாக தான் கூட்டிகிட்டு போச்சு. என்னால் என்ன பண்ணுறது தெரியாத ரொம்ப தவிச்சிக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு வேதனைப்பட்டுட்டு கிடந்தேன். அந்த சூழ்நிலை தான் அல்லாஹ் பார்த்து குத்துபி சாமாங்கிறவங்க இவங்கள்ட்ட போய் கேளுங்க, இவங்கள்ட்ட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காரைக்குடி குத்துபி சாமான்னு சொல்லி இவங்கள்ட்ட போய் இவங்களோட கேஸ் அமைச்சிருங்க, உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போனால் அவங்களுக்கு அல்லா தஆலா சிஃபாக்கி வைப்பான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. அது மூலமாக தான் நான் குத்துபி சார் நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்னோடய பிரச்சனை எல்லாம் சொல்லி மனசை விட்டு சொல்லி கண் தண்ணி விட்டு அழுது ரொம்ப அவங்கள சொல்லி அழுதேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு எனக்கு கரெக்டான சொல்யூஷன் சொன்னாங்க. இந்த மருந்து வாங்கி சாப்பிடுங்க, இதுக்கு மருந்து வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்டா சரியாகும்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவங்க சொன்ன மாதிரி வாங்கி மருந்து சுகருக்கு எனக்கு சுகர் இருக்குது, தூக்க பிரச்சனை ரொம்ப தூக்க பிரச்சனை அதிகமாகிட்டு தூக்கம் இல்லாத ரொம்ப மாத்திரை 1 மாதம் தூக்க மாத்திரை 2 மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன், இங்கிலீஷ் மாத்திரை. அது போட்டு தூக்கம் வராது ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் உதவி கொண்டு அல்லாஹ்வுடைய அருளால் காரைக்குடி குத்துபி சாமான்ட்ட போய் மருந்து அதுக்கப்புறம் இது வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் சுகருக்கு தான் வாங்கி தூக்கத்துக்கு தனியாக வாங்கி சாப்பிடல. சுகருக்கு மருந்து வாங்கி சாப்பிடும்போது கால் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அல்லாஹ் உதவி கொண்டு கால் எரிச்சல் கொஞ்சம் பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ்ண்டு. தூக்க பிரச்சனையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் பரவாயில்ல. அல்லாஹ் இந்த அளவுக்கு எனக்கு சிஃபாக்கி வச்சுருக்கான்னு அல்லாஹ்தான் எல்லாம் புகழும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்தான் நன்றி செலுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு தெரியாது, நானே ஹாஸ்பிட்டலில் போய் இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ காசு அழித்தேன், எவ்வளோ வைத்தியம் பண்ணேன், எங்கெங்கோ ஓடினேன் ஓடியாந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அல்லாஹ்வுடைய வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு எனக்கு ஒரு மன திருப்தியும் அல்லாஹ்வுடைய சிஃபாவும் எனக்கு கிடைச்சதுக்கு ஒருத்த மனசு திருப்தியும் அல்லாஹ்வுடைய இதாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். தேவையில்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அலோபதி இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உடம்பு போட்டு யாருக்கு எடுத்துக்க வேணாம். அங்கே போனால் காசுக்கு தான் அவங்க நோய்க்கு வைத்தியம் பார்க்கல, காசுக்கு தான் வைத்தியம் பார்க்குறான் ஹாஸ்பிட்டலில் இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லோரும் இங்கே வாங்கி மருந்து வாங்கி சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட உதவி கொண்டு அல்லாஹ் துவா செஞ்சு அல்லாஹ்வோட உதவி கொண்டு இவங்கள்ட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சிஃபாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபார் த மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.